தியரம் 1.3 ஓகேங்களா? ரூட் 2 இஸ் இர்ரேஷனல். இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூஃப் பண்ண போறோம். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஓகேவா? இப்போ அந்த மெத்தட்ல தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. அவங்க குடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட்டா எடுத்துப்போம். நம்ம ஆன்சர் தப்பா வரும். ஸோ ஆன்சர் தப்பா வந்துருச்சு. அப்ப நீ சொன்னதான் கரெக்ட்ன்னு அவங்க வழிக்கே போயிருவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூஃப் பண்றது. ஓகே. ஃபர்ஸ்ட் லெட் அஸ்யூம் அவங்க குடுத்துருக்கிறது ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர்னு குடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? ரூட் 2 வந்து ரேஷனல் நம்பர் நான் எடுக்க போறேன். ஓகேவா? இப்ப ரூட் 2 வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ரூட் 2 வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்? ஏ பை பி ஃபார்ம்ல இருக்குமா? அதுல நம்ம இப்பதான் பார்த்தோம் அந்த டெஃபினேஷன்ல. அந்த பி வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஏ அண்ட் பியும் கோப்ரைமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்க பி பை கியூன்னு உங்களுக்கு நடத்தி இருந்திருப்பேன். பி பை கியூ, ஏ பை பி எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். இந்த கீழ இருக்க டிஜிட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். மேல இருக்க அந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கோப்ரைமா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து ரூட்ல வரக்கூடாது இல்ல ரேஷனல்னா. சோ அதனால என்ன பண்றேன்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றேன். 2 பக்கமும் நான் ஸ்கொயர் பண்றேன். அப்ப ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் ஏ பை பி த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். ஓகேங்களா? இது எப்படி மாறும்? ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா ரூட், ஏவ ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப இந்த பி ஸ்கொயர் நான் இந்த சைடு எடுத்துட்டு போறேன். அப்ப டிவைட்ல இருக்க சைடு போனா மல்டிபிள்ல போயிருமா? ஸோ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதை நான் வந்து ஒரு ஈக்குவேஷனா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க, இந்த 2 வந்து இந்த ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணும் தானே? இப்போ இங்க மல்டிபிள் இருக்கு, அந்த சைடுல போனா டிவிஷன் ஆயிரும்ல. ஸோ டிவைட் பண்ணுமா? அப்ப 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர். தென் இப்பதான் அந்த பை தியரம் 1.1 யூஸ் பண்றாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? பிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். அந்த பி வந்து ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னா ஏவையும் டிவைட் பண்ணணும்னு சொல்லிருப்பாங்களா? அந்த தியரத்தை நீங்க எழுதணும் இங்க. எழுதிட்டு அப்ப 2 டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2 டிவைட்ஸ் ஏ. கரெக்டா இதுதான் அந்த தியரம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அந்த தியரம் எங்க யூஸ் பண்றோம்னு புரியுதா? இப்ப ஏவை வந்து 2 டிவைட் பண்ணுதுன்னா டிவைட் பண்ணி என்ன பண்ணும்? ஏதோ ஒரு ஆன்சர் வரும். அந்த ஏதோ ஒரு ஆன்சர் நான் ஒரு சீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த சீங்கிறது சம் இன்டீஜர், ஏதோ ஒரு ஆன்சர்ல வரும், நமக்கு ஒரு இன்டீஜரா நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? அப்ப இந்த ஏ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். ஸோ 2 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 2c. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப் இன் 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். 1ல சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா அங்க என்ன இருக்கு? 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நான் 2c சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப 2b ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4, c ஸ்கொயர் பண்ணா c ஸ்கொயர். இந்த 2 இந்த 2 இந்த 4 நான் கேன்சல் பண்ணி 2 போடலாமா? ஏன்னா இந்த 2 இந்த சைடுல போனா டிவிஷன்ல போயிடும். 4 2ஆல டிவைட் பண்ணினா 2. ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c ஸ்கொயர். ஓகேவா? இப்ப இதுல பாருங்களேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 வந்து b ஸ்கொயரை டிவைட் பண்ணுமா? ஏன்னா 2 மல்டிபிள் இருக்கு, அது சில போனா டிவைட் ஆகும் கண்டிப்பா. அப்ப 2 டிவைட்ஸ் b ஸ்கொயர். இப்பயும் அதே தியரம்ல அப்ப 2 வந்து b ஸ்கொயரை டிவைட் பண்ணதுன்னா 2 டிவைட்ஸ் b யையும் டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்ப இது எப்படி நம்ம சொல்லலாம்? b by 2 ஈக்குவல் டு சம் ஆன்சர். அதே மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க கொண்டு போயிட்டேன் 2d. ஓகேவா? அப்ப ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது. இப்ப ஏக்கும் 2க்கும் பிக்கும் பாருங்களேன், 2ங்கிற ஒரு காமன் நம்பர் இருக்கு. நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோம்? கோப்ரைம்னு பார்த்தோம். கோப்ரைம்னா என்ன? காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. நோ காமன் ஃபேக்டர் சொல்லியிருந்தேனா? அப்ப இங்க வந்துட்டு ஏக்கும் பிக்கும் 2ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அப்ப இது ரேஷனல் நம்பரே கிடையாதுல்ல. ரேஷனல் நம்பர்னா காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. காமன் ஃபேக்டர் இருக்குன்னா அது எப்படி ரேஷனல் ஆகும்? அப்ப நம்ம அசம்ஷன் வந்து ராங் ஆயிடுச்சு. அவர் அசம்ஷன் இஸ் ராங். So we conclude that root 2 is irrational, ரொம்ப ரேஷனல் கிடையாது. ஓகேங்களா? புரியுதா? இதை அப்படி ப்ரூஃபா எப்படி எழுதணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்களேன். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதே தான் வந்து நீங்க இப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கே மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இங்க பாருங்க, லெட்டர்ஸ் அசியூம் த கான்ட்ரடிக்ஷன் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் ரேஷனல்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் 2 வந்து ஏ ஸ்கொயரை டிவைட் பண்ணுதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தியரமை யூஸ் பண்ணிக்கலாம். தியரமே நம்ம எழுதியிருக்கோம். அதனால 2 டிவைட்ஸ் ஏ. அப்போ வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 2c நமக்கு கிடைக்குது. அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா பி ஸ்கொயர் ஈக்குவல் 2 ஸ்கொயர். அப்போ 2 வந்து பி ஸ்கொயர் வந்து 2 டிவைட் பண்ணுது. அப்போ பியையும் டிவைட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் 2ங்கிற ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. அப்போ அது கோப்ரைம் கிடையாது. நம்ம கான்ட்ரடிக்ஸா எடுத்திருக்கோம். நம்மளோட அசம்ஷன் வந்து ராங். ஸோ ரூட் 2 இஸ் இர்ரேஷனல். ஓகேங்களா? இப்படிதான் வந்து நீங்க கன்க்ளூட் பண்ணி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கடா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படியே எழுதினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மார்க்கும் மைனஸ் பண்ணாம போட்டுருவாங்க. அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் தட் ரூட் 3 இஸ் இர்ரேஷனல். சேம் இதே தான். ஓகேங்களா? நம்ம 2 இருந்த இடத்துல எல்லாம் 3ன்னு மாத்தினாவே இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். இப்போ நீங்க இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரூட் 2 ரூட் 3 எது கேட்டாலும் நம்ம ஒரே ப்ரொசீஜர் ஒன்னே தான் பண்ண போறோம். ஓகேவா? ரூட் 5 அடுத்து எக்ஸாம்பிள் 1.2. 1.2ல ஃபர்ஸ்ட் சம் பண்ணா ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் இர்ரேஷனல் கேட்டிருப்பாங்க. அதுக்கும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த. ஓகே. இது வந்து நம்ம
அப்படியே வந்து அந்த 3, 2 படிச்சோம் பார்த்தீங்களா? இப்ப அந்த இடத்துல 5 மாத்த போறோம். நாளைக்கு உங்களுக்கு வந்து √7 வந்து இரேஷனல் அப்படின்னு கேட்டா கூட நீங்க என்ன பண்ணணும்? இந்த 5 இருக்க இடத்துலலாம் 7 போட்டுக்கணும். அவ்வளதான். ஒரே வந்து ப்ரூஃப் தான். அத வந்து எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பருக்கு ஏத்த மாரி மாத்திக்கோங்க. ஓகேங்களா? இதையும் ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.